பாவி பிள்ளைங்களா, படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு சொல்லிட்டு உங்களை பெற்றவங்களும் மற்றவங்களும் உங்களை மன்றாடி கேட்குறாங்க. கடைசியில் மார்க்கு கம்மியாக எடுத்துட்டேன்னு காலேஜ் ஸ்கூல்லையும் போய் கை கட்டி நிற்கிற நிலைமைக்கு ஆக்கிவிட்டங்களடா பெற்றவங்களை. இதுதான்டா உங்களுக்காக பிள்ளைங்கள பேரண்ட்ஸு பெற்றாங்களா? எத்தனை மணி நேரமாக பேரண்ட்ஸ் உக்காந்து இந்த தெருவில், இந்த காலேஜில் இங்கே உக்காந்து கஷ்டப்பட்டு கால் கடுக்க காத்திருக்காங்க. நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? கரெக்டாக மெரிட்டில் கூட உள்ளே போகலாம். ஆக மொத்தம் நீங்கள் ஒழுங்காக படிக்காத கம்மியான மார்க் எடுத்ததுனால கால் கடுக்க நிற்கின்ற உங்கள் பெற்றவங்களை நினச்சி பாருங்கள். பிள்ளை நினச்சி பார்க்காது இருந்ததுனால இன்றைக்கி பாருங்கள், மார்க்கு கம்மியாக எடுத்ததுனாலுடைய வினைகள். நீங்கள் சேர வேண்டிய செக்ஷனில் சேர முடியல, சேர வேண்டிய இடத்த பிடிக்க முடியல. இனிமையாவது மாற்றிக்கிங்க பிள்ளைங்களா, சின்ன குழந்தைங்களா பெரிய குழந்தைங்களா. நன்றி, வணக்கம்.